கரூர் மாவட்டம் புகழூர் காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டு வரும் கதவணை மற்றும் மாயனூர் பகுதியில் காவிரி வைகை குண்டாறு இணைப்பு கால்வாய் திட்ட பணிகளை தமிழ்நாடு அரசு நீர்வளத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் மங்கத்ராம் சர்மா ஆய்வு மேற்கொண்டார். கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தங்கவேல் முன்னிலையில் ஆய்வு மேற்கொண்ட அதிகாரிகள் பணிகளை விரைந்து முடிப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனைகளை மேற்கொண்டனர். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் கேஸ் விலை உயர்வை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நூதன முறையில் போராட்டம் நடைபெற்றது. சிலிண்டருக்கு மாலை அணிவித்து சிலிண்டரின் விலை உயர்வை வாபஸ் பெற வேண்டும் என கோஷங்களை எழுப்பி கட்சியைச் சேர்ந்த பலர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சி தெற்கு மாவட்டம் சாலவாக்கம் ஒன்றிய திமுக சார்பில் முதலமைச்சரின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சாலவாக்கம் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது. உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் கா. சுந்தர் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி. வே. கணேசன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். செங்கல்பட்டில் நோ ஹெல்மெட் நோ ரைடு என்ற தலைப்பில் 1000 இருசக்கர வாகனங்களை வைத்து கிழக்கு கடற்கரை சாலையில் தாம்பரம் மாநகர காவல் ஆணையரகம் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற உள்ளது. இந்நிலையில் தாம்பரம் மாநகர காவல் ஆணையரகம் எல்லைக்குட்பட்ட ECR, OMR மற்றும் தாம்பரம் GST சாலைகளில் ராட்சத விளம்பர பேனர்கள் மற்றும் சாலையில் செல்லும் வாகனங்களில் நோ ஹெல்மெட் நோ ரைடு விளம்பர ஸ்டிக்கர்களை போக்குவரத்து போலீசார் ஒட்டி வருகின்றனர். சவுக்கு சங்கர் மீது தமிழகத்தில் உள்ள அனைத்து வழக்குகளையும் ஒரே இடத்துக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்நிலையில் சவுக்கு சங்கர் மீதான வழக்கு கோவை மாநகர சைபர் கிரைம் காவல் நிலையத்திற்கு மாற்றம் செய்து நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் கோவை மாநகர சைபர் கிரைம் போலீசார் விசாரணை தொடங்கியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே உள்ள ஸ்ரீ வீரபத்திர சுவாமி காட்டுக்கோயிலில் உருமன் ஸ்தும்ப குல ஆலய பங்குனி உத்தர திருவிழாவில் விடிய விடிய தலையில் தேங்காய் உடைத்து பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் இத்திருவிழாவில் 10,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஈரோடு மாவட்ட டாஸ்மாக் அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் டாஸ்மாக் பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம், அரசு பணியாளர்களுக்கு இணையான ஊதியம் ஆகிய கோரிக்கைகள் நடக்க இருக்கும் சட்டப்பேரவை கூட்டத்தில் நிறைவேற்றி தரப்பட வேண்டும் போன்ற 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியம் மணவாள நகரில் மாவட்ட MGR இளைஞர் அணி இணை செயலாளர் ஞானகுமார் ஏற்பாட்டில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான PV ரமணா நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து இளநீர், மோர் ஆகியவற்றை பொதுமக்களுக்கு வழங்கினர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே உள்ள தருமாபுரம் பகுதியைச் சேர்ந்த சித்தப்பாஜி என்ற 10ஆம் வகுப்பு படிக்கும் சிறுவன் தனது நண்பர்களுடன் அருகே உள்ள குட்டைக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக சித்தப்பாஜி குட்டை நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் சிறுவனின் உடலை கைப்பற்றி தாளவாடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த அச்சிறுபாக்கம் பேரூராட்சிக்கு உட்பட்ட 15வது வார்டில் குடிநீர் இல்லாமல் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் அச்சிறுபாக்கம் பேரூராட்சி நிர்வாகத்திடம் தொடர்ந்து பலமுறை புகார் மனு அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என வருத்தம் தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் இதுகுறித்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.